உங்க வீட்ல மருதாணி செடி இருக்கா? அப்போ நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. சீதாதேவி அசோகவனத்துல இருக்கும் பொழுது, அவங்க கூட ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தான் மருதவாசினி. மருதாணியாக அவங்க தான் இருக்காங்க. நெறைய கடவுள்கிட்ட நெறைய வரங்கள் வாங்கியிருக்காங்க. மருதாணியை வைக்கும்பொழுது நமக்கு நெறைய நற்பலன்கள் கிடைக்குதுங்க. லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்ல இருக்கணும்னா மருதாணி வைக்கலாம். மருதாணி வைத்த கைகளால நம்ம தொட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி நெறைய சாபங்கள்ல இருந்து நம்ம வெளில வர்றதுக்கும் மருதாணிய நம்ம கைகள்ல வச்சுக்கலாம். மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுதும் மருதாணிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உடல் சூட்டை தணிப்பதற்கும், பித்தத்தை குறைப்பதற்கும் இது நமக்கு பயன்படுது. தீக்காயங்கள் ஏதாவது இருக்கு, இல்ல சருமத்துல நமக்கு அரிப்பு, தோல் தடிப்பு இருக்கு, எக்ஸிமா அதாவது கரப்பான் மாதிரியான பிரச்சனைகளுக்கு மருதாணி இலைகள நன்றாக கொதிக்க வச்சு எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக இத நம்ம தடவிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி செய்யும்போதும் சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகுது. முக்கியமாக கூந்தல் தைலங்கள், எல்லா தைலங்களையும் முக்கியமா மயிலாஞ்சி தைலம். நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் மயிலாஞ்சி தைலம். இதுவும் நம்ம அப்ளை பண்ணும்போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகுது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.